கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதாகாலம் உமையப்படுவதாக. சத்திய ஒளி தொலைக்காட்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சத்திய ஒளி தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் சபைக்கு உண்டான உபதேசத்தின் அடிப்படையிலே, தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு ஏதுவாக சொல்லப்பட்ட சத்தியங்களில் ஒரு சில பகுதிகளிலே நாம் இன்றைக்கு சில பாகங்களை மாத்திரம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 11 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம மையப்படட்டும். வாசித்த வேத பகுதி மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு பகுதி. ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், உண்மையான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டிய விதத்தை இங்கே தேவன் சபையின் சத்தியத்தில் சார்ந்து வளர வேண்டும் என்ற நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை விதமாக இருக்கிறது. நம்ம இங்கே பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் என்று இங்கே வேதமானது ஆரம்பிக்கிறது. பிற்பாடு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவது எவ்விதமாக சீர்பொருந்த வேண்டும் என்றால் ஒரு சரீரமாகிய சபை என்று சொல்கிறார். ஒரு சரீர வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு சரீரத்தில் என்னென்ன அவயவங்கள் இருக்கிறது என்பதை சிந்தித்து அதன் அடிப்படையில் கர்த்தர் சபையை வடிவமைத்திருக்கிறார். திருச்சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தலையை ஆளுகையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சரீரம். நிறைவான சரீரம் என்று சொல்லும் பொழுது உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் நேர்த்தியாக இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 23 நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற நீங்கள் நானும் சரீரத்தின் அவயவங்கள். இன்னும் நாம் சொல்லப்போனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம் 4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களில் இந்த அவயவங்கள்லாம் எப்படி இயங்குது என்று பார்த்தால் ஐம்பொறிகளை வைத்து இயங்குகிறது. ஐம்பொறிகள் போன்றுதான் திருச்சபை 5 விதமான ஊழியத்தை மையமாக வைத்து சரீரத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறது. மறுபடியுமாக எபேசியர் 4வது அதிகாரத்தில் நாம் மீண்டும் கவனம் செலுத்துவோம். பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுகிறது. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும். அப்படின்னா சரீரத்தில் இருக்கிற எத்தனையோ அவயவங்களில் ஐம்பொறி முக்கியம். கண், காது, வாய், மூக்கு, கை. இந்த 5 அவயவங்களும் நேர்த்தியாக இயங்கினால்தான் அந்த சரீரமானது முழு வளர்ச்சி உடையதாக இருக்கும். ஒருவேளை இவ்விதமாக நாம் சிந்திக்கலாம். ஒரு குழந்தை தாயின் கருவிலிருந்து வெளியில் பிறக்கிறதென்றால் பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு சரீரத்தின் 5 அவயவங்கள் இருந்தும் அது உடனே செயல்படாது. கண் இருக்கும், காது இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், கை இருக்கும். ஆனால் நாம் கூப்பிட்டால் அந்த குழந்தை என்னன்னு கேட்காது. அதுக்காக காது கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. வாயில் நம்ம என்னென்னமோ பேசுவோம், அதுவும் பேச முயற்சிக்கும், ஆனால் அதில் பேச முடியாது. அதே நேரத்தில் கண் இருக்கும், நம்மளை பார்க்கும், அடையாளம் அதுக்கு தெரியாது. எல்லா அவயவங்களும் வேலை செய்வதற்கு சில கால அவகாசம் எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட மாதம் கழித்து ஒரு 3 மாதத்தில் ஒரு குழந்தை முகம் பார்க்கும், 4 மாதத்தில் நாக்காப்பாய்ச்சல் ஓடும், 8 மாதத்தில் 8 வைக்கும். இவ்விதமாக ஒரு குழந்தையினுடைய அந்த அவயவங்கள் வளர்வதற்கு 12 வருடங்களை எடுத்துக்கொள்கிறது. 12 வருடங்களுக்கு பிற்பாடு தான் 13ஆம் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது, டீனேஜ் ஆரம்பிக்கும் பொழுது தான் தானாக சிந்திக்கும் திறன் வருகிறது. 18 வயதிலிருந்து 21 வயது நிரம்பும் பொழுது தான் சுயமான முடிவு எல்லார் மத்தியிலும், சமூகத்தின் மத்தியிலும் செல்லுபடியாகக்கூடிய நிலையிலே சமூகமானது அதை ஒத்துக்கொள்கிறது. அதை கிறிஸ்துவனுடைய நிறைவான அந்த சரீரத்தில் பாருங்கள், சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக,
போதகராக ஏற்படுத்தினார். ஒரு திருச்சபை ஒரு சரீரமாக இருக்குமானால் இந்த ஐம்பொறிகளும் நேர்த்தியாக இயங்க வேண்டும். ஐம்பொறிகளுக்கு சமானமாக 5 வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதை நன்றாக நாம் வசனத்திலிருந்து சிந்திப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13வது அதிகாரம். முதல் நூற்றாண்டு திருச்சபை அந்த நாட்களில் வளரும் பொழுது வளர்ச்சி அடையதை காண்பிக்கிறதுக்காக இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. 13வது அதிகாரத்தில் 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு யாரை அனுப்புவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யாரை நாம் தெரிவு செய்ய வேண்டும், யாரை தேவன் தெரிவு செய்ய விரும்புகிறார், யார் அதை செய்வார்கள்? திரள் கூட்டம் கூடியிருக்கிறது. முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் கூடின திருச்சபையில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்பொழுது அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் என்று பார்க்கிறோம். பர்னபா என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அவர் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு தேவ மனிதன். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்து ஆறுதலின் மகன் என்ற நிலையிலே ஒரு சாட்சி பெற்றவர் அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே இவ்விதமாக பார்க்கிறோம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் என்று வாசிக்கிறோம். லேவி கோத்திரத்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரி ஊழியத்தின் முக்கியமான வேலை செய்தவர்கள் லேவியர்கள். பனிமுட்டுகளை தூக்குவதும் சுமப்பதும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு கொண்டு செல்வதும் மற்றும் அந்த பொருள்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தலையாய கடமையான பணியாக இருந்தது. பாருங்கள், அப்போ ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு கூட்டம், பர்னபா மாத்திரமல்ல, பர்னபாவை போன்ற எத்தனையோ மக்கள் அந்த சபையில் இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறமாக இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். நீகர் எனப்பட்ட சிமியோன் என்று வாசிக்கிறோம். அது நீகர் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் சரியாக நான் வாசிக்கிறதால் நீக்ரோ எனப்பட்ட சிமியோன் என்று சொல்லுவது தான் சரியாக இருக்கும். அந்த நீக்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த சிமியோன் என்பவர் அந்த வகையை சார்ந்தவர். அப்படி என்றால் அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள், அடிமைகளை சார்ந்தவர்களும் திருச்சபையில் இருந்திருக்கிறார்கள். ஆலயத்திலே பிரதான பணி செய்த லேவியர்களும் திருச்சபையில் இருந்திருக்கிறார்கள். பிற்பாடு பார்க்கிறோம், சிரேனே ஊரானாகிய லூகி என்று வாசிக்கிறோம். சிரேனே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இரக்க சுபாவம் உள்ளவங்க. ஆண்டவராக இயேசு அவ்வளோ ஊழியப்பணி செஞ்சுட்டு 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 3 வருஷத்தில் அவ்வளோ ஊழியப்பணி செய்திருக்கிறார். அவ்வளோ மக்கள் நன்மை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கல்வாரி சிலுவைக்கு போகும் பொழுது இந்த கொல்கதா மலையில் போய் அந்த சிலுவையை கொண்டு வைக்கணும், அதை தூக்கிக்கிட்டு நடக்கிற நேரத்தில் மாற்றி சுமக்கிறதுக்கு கூட ஒரு ஆளை காணும். ஆனால் இந்த சிரேனே ஊரானாகிய ஒருத்தன் வர்றான், சீமோன். சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த பக்கம் வர்றான். அவன்கிட்ட இந்த சிலுவையை மாற்றுறாங்க. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை வாங்கிறதுக்கு கூட இந்த 12 அப்போஸ்தலர்கள் கூட இல்லாத தருணத்தில் அந்த சிரேனே ஊரை சார்ந்த ஒருவரை, ஏன் சிரேனே ஊரை அவர்கள் அடையாளம் சொல்ல வேண்டும்? காரணம், அந்த ஊரை சார்ந்தவர்கள் எப்பொழுது இரக்க சுபாவம் உள்ளவர்கள். இரக்க சுபாவம் உள்ளதுனால சிரேனே அப்படிங்கிற அந்த ஊருடைய பெயரும் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரக்கமானவங்க இருந்திருக்கிறாங்க. அப்புறமா கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயின் என்று பார்க்கிறோம். அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க, அரண்மனையில் வேலை பார்க்குறவங்க இருந்திருக்கிறாங்க, அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. அப்புறமா மனாயின் மட்டும் இல்லை, சவுலும் என்று வாசிக்கிறோம். சவுல் யாரோ ஒரு பென்னிமின் கோத்திரத்தை சார்ந்தவர். பென்னிமின் கோத்திரத்தை சார்ந்தவங்க எல்லாருமே பெரிய படிப்பாளிகள். பென்னிமின் கோத்திரம் மட்டுமல்ல, 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்களும் பென்னிமின் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் கல்விமான்களாக இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸ் எதை சார்ந்தவன்? ஸ்காரியோத் என்ற ஊரை சார்ந்தவன். அவர்களுடைய இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த யூதா பென்னிமின் போன்ற மக்கள் வாழ்ந்த அந்த பகுதி தான். அதனால தான் அவன் ட்ரெஷரராக இருக்கிறான். யார் கல்வி அதிகமாக கற்றிருக்காங்களோ, நம்முடைய தேசத்துலேயும் கூட நிறைய மாநிலங்களில் அதிகமான கல்வி கற்ற கேரளா மாநிலத்தை பார்க்குறோம். தமிழ் மாநிலத்திலே கூட நாகர்கோவில் பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான கல்விமான்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், கல்விமான்களாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே சவுல் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கீழே பாருங்கள், தீர்க்கதரிசிகளாயும்
போதகர்களாயும் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் டிவைன் பீப்புள், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், போதகம் பண்ணக்கூடிய போதக சமர்த்தர்கள், இப்படி பலதரப்பட்ட நிலையில் வாழ்ந்த ஒரு திருச்சபையில் யாரை சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்தில் கண்டுபிடிக்கிறதுல ஏற்பட்டதான அந்த பொறுமை, அல்லது இன்னும் சொல்லப்போனால் தாமதம். இந்த தாமதத்தில் பாருங்கள், அவங்களுக்கு வழி தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் வழி தெரியலன்னா ஒரே ஒரு வழி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர்களை பரிசுத்தாவினர் இவங்க தான் சவுலும் பர்னபாவும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். அப்போ இவங்க யார்? இப்போது இந்த சவுலையும் பர்னபாவையும் செலக்ட் பண்ணுற விஷயத்தில் இவங்க தான் என்று அடையாளம் சொல்லும் பொழுது அவங்க யாராக இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள். தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இவங்க தான் ஊழியத்துக்கு சரியானவங்க, எதிர்காலத்தில் இதை அவங்க செய்வாங்க. இன்றைக்கி எத்தனையோ திருச்சபைகளில் மூப்பர்களை தெரிவு செய்யும்போது சபையார்கள் நேர்த்தியான மூப்பர்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுசும் கர்த்தருக்காக தியாகத்தோடு செய்கிறவர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, உதவிக்காரர்களை தெரிவு செய்யும் பொழுது அது திருச்சபையாராக சேர்ந்து நல்ல உதவிக்காரர்களை தெரிவு செய்கிறார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், பாருங்கள், ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, அதை தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தேடி கண்டுபிடிக்கும் பொழுது மறைவாக இருக்கிற நேரத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா அதற்கு உதவி செய்கிறது எதுன்னு சொன்னால் நாசி தான் உதவி செய்யும். மூக்கு. ஒரு பழம் ஒரு இலைமறை காயாக இருந்து பழுக்குதுன்னா அந்த பழம் உள்ளே இருக்குங்கிறத காற்று வழியாக வருகிற வாசனை, பழத்தின் அந்த மனம் கமலும். அந்த மனம் கமலும் பொழுது மூக்கு தான் முதல் அடையாளம் சொல்லும். ஏதோ பழம் பழுத்திருக்கு, ஓடி தேடுங்க. இலைகளை விரிப்பாங்க, தேடுவாங்க, ஆமாம் இந்த கிடக்கு என்று. அதே போல் தான் இந்த ஊழியத்துக்காக பிரித்திருக்கிற கூட்டமாக இருக்காங்க. பல மகள், பல ரகங்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க, கல்விமான்கள் இருக்கிறாங்க. பல மக்கள் கூடக்கூடிய இடத்துல இவங்க யார் என்று மறைவாக இருக்கிறத ஆவியானவர் மூக்கு, நாசி, வாசனை, தீர்க்க தரிசனம் கரெக்டாக கண்டுபிடிச்சி 2 பேரும் அப்படியே பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுத்து ஊழித்து வைக்கும்பொழுது அப்படி என்றால் 5 அவயவங்கள், 5 பொறிகள் என்று சொன்னேனே, நாசி வேலை செய்கிறது. ஒரு திருச்சபையில் நாசி சரியாக வேலை செய்ய வேண்டும். மூக்கு சரியாக, ஆவிக்குரிய மூக்கு வேலை செய்யலை அப்படின்னா தவறான அங்கே தெரிவு செய்தல் இருக்கும். கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கணும். துர்க்கந்தம் வருகிறதா, நற்கந்தம் வருகிறதா, நற்கந்தத்தில் எந்த ரகமான நற்கந்தம் என்பதை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அதை பாருங்கள், அங்கே நற்கந்தம் மாத்திரமல்ல, உணவுப் பொருளா அல்லது ஒருவேளை அது விஷமா என்ன என்பதை சரியாக அடையாளம் கொண்டு உணவுப் பொருளாக இருந்தால் புசிக்கலாம், வாசனை பொருளாக இருந்தால் நம்ம பூசிக்கொள்ளலாம். அதேபோல் என்ன விஷப்பொருளாக இருந்தால் எடுத்து தூரமாக நாம் பாதுகாப்பாக வைக்கலாம். இப்படி பல விதங்களிலே தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்லுகிற இந்த வாசனை கண்டுபிடிக்கக்கூடிய 5 பொறிகளில் நாசி வேலை செய்கிறது. அதே போன்று பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் அக்காலங்களிலே அவர்கள் பிரதானமான வேலை செய்தது என்ன என்றால் சபையிலே மூப்பர்களாக இருந்தார்கள். 1 பேதுரு நிருபத்துக்கு நான் வேதத்தை திருப்பும்படி விரும்புகிறேன். 1 பேதுரு நிருபம் 5ஆவது அதிகாரம் வசனம் 1 3 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆலயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படின்னா மூப்பர்கள் யார்? மூப்பர்களோட உடன் மூப்பருங்கிற ஒரு சபையில் மூப்பர்கள் இருக்கிறவங்க கண்ணாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தையிலே கண்காணி என்று வருகிறது. கண்காணிப்பு செய்கிறதுனாலே அவர்களுக்கு கண்காணி என்று பெயர். இப்போ மூப்பர்கள் கண்ணு. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? இந்த தீர்க்க தரிசன வசனத்தை படித்து இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதன்படி இருக்கிறதா என்று பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னவா இருக்கிறாங்க? நாசியாக இருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வாசனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் நல்ல பாட்டு பாடுறார், நல்ல பயில் வாசிக்கிறார், நல்ல எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செய்கிறார், ஆகவே இவர் திருச்சபைக்கு உபயோகமாக இருப்பார் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆவிக்குரிய வாசனையை நுகர்ந்து கண்டுபிடிக்கிறார்கள். ஆவிக்குரிய வாசனை நுகர்ந்து கண்டுபிடிக்கிறது போன்று நாசிகளாக இருப்பார்கள்.
அப்போஸ்தலர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்காணிப்பு செய்கிறார்கள். அவர்களும் கண்ணு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கு கண்காணிப்பு செய்கிறதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கிறது. அதை வைத்து தான் கண்காணிப்பு செய்ய வேண்டும். அப்போது கண்காணி என்று சொல்லுகிறவர்கள் கண்ணாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலர் விசாரிப்பார்கள், சபைக்கு விசாரிப்பார்கள். விசாரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், ஒரு சபையில் விசாரிப்புக்காரர் இருக்கிறாங்க. அவங்க என்ன விசாரிப்புக்காரங்க? அந்த காலத்தில் சாப்பாட்டுக்காக விசாரிப்பு தேவைப்பட்டது. 1வது வசனம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி அந்த விசாரிப்புக்காரர்கள் என்றால் காதாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி காரியங்கள் என்னென்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், விதவைகள் சரியாக சாப்பாடு கொடுக்கலங்கிறத காத்து வாக்கில் செய்தி போகிறது, அதில் காதில் கேட்குறாங்க. உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இங்கே விசாரிப்புக்காரங்கன்னா, பந்தி விசாரிப்புக்காரங்கன்னா, நல்லா நம்ம சொல்கிறதா இருந்தால், நம்ம திருச்சபையில் நடக்கிற அன்பின் விருந்துகள், அந்த விருந்துகளுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்க, சாப்பிட்ட இலையை எடுக்கிறவங்க, இவங்கள்லாம் அந்த பாருங்கள் விசாரிப்பு செய்கிறவர்கள். நீங்கள் சாப்பிட்டீங்களா, அல்லது வாங்க வரவேற்கிறவர்கள், அல்லது போஷிக்கிறவர்கள், அவர்களிடத்தில் அக்கறை கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒருத்தர் வரல அப்படின்னா ஏன் வரல என்று விசாரிக்கிறவர்கள். இவர்கள் எல்லாமே திருச்சபையில் காதுகளாக இருக்கிறார்கள். நுகர்கிற நாசி மூக்காக இருக்கிறார்கள். கண்காணிப்பு செய்கிற கண்ணாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திருச்சபையிலே போதனை செய்வார்கள், போதனை கொடுப்பார்கள், சத்தியத்தை உபதேசம் பண்ணுவார்கள். அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? வாயாக இருக்கிறார்கள். உபதேசம் பண்ணுகிறவர்கள் வாயாக இருக்கிறார்கள். அதே நம்ம அங்கேயே வாசிக்கிறோம். போதகர்கள் என்று அங்கே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:13 சிலரை போதகராகும் என்று நாம் பார்க்கிறோம். போதகர் என்றால் வாயாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாருங்கள், எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறவர்கள், அவர்கள் தொடு உணர்வு கொண்ட கையாக இருக்கிறார்கள். ஐக்கியப்படுகிறவர்கள் கையாக இருக்கிறார்கள். இவ்விதமாக கண்ணாக, வாயாக, காதாக, கையாக பாருங்கள், 5 புலன்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு சரீரம், ஒரு தன்னிறைவான சரீரம். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கை வேலை செய்யாது, இருக்கும். ஆனால் அவங்களால் குழந்தை தூக்க முடியாது. அதெல்லாம் வளர்ச்சி அடைகிற அந்த கட்டம் வருகிறதுக்கு திருச்சபை வளர வேண்டும் என்று 1 நூற்றாண்டிலே ஆவியானவர் இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் முழுமையாக சிந்திக்கிறோம். பாருங்கள், இவ்விதமாக சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகி சபையானது என்று பார்க்கிறோம். அப்போ தன்னிறைவான, அதுக்கு மேலே 11ஆம் வசனத்தில் ஏற்கனவே படித்தோம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஒரு சரீரம் பரிபூர்ணமான அந்த அவயவங்கள் வேலை செய்யணும்னா அந்த தக்க பிராயம் வரணும். அப்படி அதே போல தான் விசுவாச வாழ்க்கை ஒரு கருவிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து வளர்கிற அனுபவத்தை கொண்டது. 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பல்லின் மேல் வாஞ்சியாகிறீர்கள். சபைக்கடுத்த உபதேசத்தோடு கூட சேர்ந்து தனிப்பட்ட விசுவாசியின் வாழ்க்கையிலே உள்ள சத்தியத்தை தான் சிந்திக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் சபை குறித்துண்டான விஷயத்தை தொட்டு காண்பித்தோம். கண் எது, காது எது, மூக்கு எது, வாய் எது, கை எது என்று தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் இங்கே பாருங்கள், ஒரு குழந்தையாக அவன் பிறக்கிறான் என்றால் அவனுக்குள்ளும் ஒரு பரிபூர்ணமான ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. ஆவிக்குரிய சரீரத்திலே ஒரு குழந்தையானது என்ன செய்கிறது என்றால் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒரு குழந்தை அந்த தாயினிடத்தில் ஆகாரம் புசிப்பதற்கு எப்படி வாஞ்சை வெளிப்படுத்தும்? அழுகும். அது அழுத உடனே தாய் என்ன செய்வா? தூக்கி கொண்டு வந்து அவனுடைய ஆகாரம், எனக்கு பால் வேணும்னு சொல்லி வாயை திறந்த வார்த்தையாக சொல்லாது, அழுக ஒரே ஒன்று தான் அது செய்யும், வேறு ஒன்றுமே செய்யாது. பாருங்கள், விசுவாச வாழ்க்கையில் குழந்தை பிராயத்திலிருந்து வளர்ச்சி அடைகிற பருவம். சரி, ரைட்டு. இதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எபிரேயர் நிருபம் 5ஆவது அதிகாரத்தில் வளர்ச்சியை பற்றி என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கலாம். 5ஆவது அதிகாரத்தில் 14ஆவது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க
முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவருக்கே தகும். தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கை. ஞானேந்திரியங்கள்லாம் என்ன? ஞானேந்திரியங்கள் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஐம்பொறிகளுடைய 5 பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு கொத்து இந்த வார்த்தை. ஞான இந்திரிய தமிழ் சரியான அது வார்த்தை இல்லை. இந்த மொழிபெயர்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல. சமஸ்கிருத வார்த்தை அப்படியே போட்டிருக்கிறாங்க. ஞான இந்திரியங்கள்லாம் தேர் ஆர் 5 சென்ஸ் இன் எவர் ஹியூமன் பாடி. 5 சென்ஸ் நமக்கு இருக்குது. ஐம்பொறி என்பது கண். அது 5 உறுப்புகள். இதெல்லாம் உறுப்புகள். பட் அதனுடைய வேலை வருது பாருங்க, சென்ஸு. அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உணர்வுக்கும் உணர்ச்சிக்குமே வேறுபாடு இருக்குது. உணர்வு என்பது நம்முடைய உள் உணர்வுகள், ஃபீலிங்ஸ். உணர்ச்சி என்பது அதனுடைய தன்மை வேறு. பாருங்கள், இந்த ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்னா ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரத்தினுடைய அந்த 5 பொறிகளையும் இயக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன தேவைன்னா சொல்கிறாரு, பலமான ஆகாரமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். சில நேரத்தில் அந்த பலமான ஆகாரத்துக்கும் பாலை குடிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு. 3வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. மாம்ச சிந்தை வந்துட்டாலே அது குழந்தை பிராயம். மாம்ச சிந்தை இன்றைக்கி நிறையா விசுவாசத்தில் வளர்ந்தோம் என்று சொல்லுகிற விசுவாச குடும்பங்களிலும் தங்கள் குடும்பத்தில் கல்யாணம்னு வந்துட்டால் மாம்ச சிந்தை வந்துடுது. பொண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ பார்க்கும் பொழுது அவங்க சொந்தத்தில் அல்லது குடும்பத்தில் அல்லது குறிப்பிட்ட வகையில் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மாம்ச சிந்தை வெளிப்படுகிறது. இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறு பகுதி. இதேபோல் நிறைய விஷயங்களில் நம்ம மாம்சப்படி உள்ள சிந்தைகள் நிறையா இருக்கிறது. வேறுபாடுகளை பார்க்கக்கூடிய விஷயத்தில் நிறைய மாம்ச சிந்தை பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம், ஒரே அப்பத்தில் நம்ம பிற்கிறோம். அதுலேயும் கூட பாருங்கள் சில மாம்ச சிந்தை. நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்வேன் நினைத்து கொள்ளாதீர்கள், இது யதார்த்த சிந்தைக்காக வெளிப்படுத்துகிறேன். ஒரு திருச்சபையில் ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே எப்பொழுதும் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரே இடம். அப்படின்னா அந்த மேஜையிலிருந்து அப்பம் வருகிற பொழுது, மேஜையில் திராட்சரசை வருகிற பொழுது முதலாவது நபர் அவர் தான். ஃபஸ்ட்டு திராட்சரசத்தை வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் குடிப்பார். அப்போ வருதா இவர் தான் முதலாவது சாப்பிடுவார். சரி, ரைட்டு. இது யதார்த்தம், எப்பொழுதுமே உணவில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு முன்கூட்டியே வராரு, அதே இடத்துல உட்காராருன்னா பிரச்சனை இல்லை. அவர் வர்றது தாமதம் அந்த ஆசனத்தில் இருக்கிற எழுப்பி விட்டுட்டு இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன் என்று சொல்கிறார் பாருங்கள். இதில் ஏதோ ஒரு சிந்தனை இருக்கிறது. என்னன்னு பார்த்தா திராட்சரசத்தை குடிக்கும்போது வாய் வச்சு குடிக்கிறாங்க. கடைசியில் உட்காந்து எல்லோரும் எச்சு தான் நமக்கு வருது. நம்ம முதல்ல குடிச்சிட்டா நம்ம குடிச்சதாக இருக்குமே. ஆக அதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல உட்காரேன்னு உட்கார்கிறேன்னு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது மாம்ச சிந்தையாக இருக்குது. மாம்ச சிந்தை தேவனுடைய திட்டத்தில் ஒருபோதும் வேறுபாடு பார்க்கலாகாது. தேவனுடைய சிந்தையில் ஒருபோதும் மாம்ச சிந்தை வருமானால் அது மிகப்பெரிய பாதகத்தை கொண்டு வரும். ஒரே அப்பத்தில் புசிக்கிறவர்கள், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் ஒருபோதும் வேறுபாடு பார்ப்பதற்கு எந்த விதத்திலுமே சாத்தியக்கூறு இல்லை. ஆவியானவர் ஒற்றுமையை விரும்புகிறவர். பாருங்கள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு பிற்பாடு அதை அவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி உணர்த்தப்பட்ட பொழுது சரியாகிவிட்டார். இப்படி நிறைய, நான் அடுத்து ஒரு உதாரணமாக சொன்னது, இப்படி நிறைய காரியங்களிலே மாம்ச சிந்தைகள் இருக்குமானால் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. வேத வசனத்தை பார்க்குறதுலும் சரி, இதை குறித்து உண்டான செய்திகளும் சரி, எல்லா விஷயத்திலுமே அவர்கள் மாம்ச சிந்தையிலே இருப்பார்கள். என்ன சொல்லுகிறார்? இன்னும் சில சுபாவங்களை சொல்லுகிறார். பொறாமையும், 3ஆம் வசனத்தில் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். நான் சொன்னேன், அதான் சொன்னேன், பேதம்ங்கிற வார்த்தை சொன்னேன். பேதம்னு என்ன? கல்யாணத்தில் பேதம் பண்ணுறாங்க,
அதே போல் ரொம்ப கல்வி கற்ற ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, நல்லா உயர்ந்தவங்கலாம் தனித்தனியாக உட்காந்துக்கிறாங்க கூட்டமாக. அவங்களோட மட்டும் பேசுகிறாங்க. சபையில் 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 குடும்பம் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஐக்கியமாக இருக்குது. மற்றவங்களாம் தனியாக இருக்கிறாங்க. வருவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆனால் நெருக்கமாக இருக்கிறதில்ல. இவங்ககிட்ட நெருக்கமாக இருக்குது. என்ன காரணம்? அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸில் பார்க்குற பேதம், படிப்பில் அவங்க பேதம் பார்க்குறாங்க. இவைகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், குழந்தை பிராயத்தை உணர்த்துகிறது. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. அவங்களுடைய பார்வை, கண், அவங்க கேள்விப்படுகிற காது, அதேபோல் அவங்க பேசுகிற வார்த்தைகள், அதேபோல் அவங்களுடைய தொடு உணர்வுகள், 5 புலன்களும் வித்தியாசமான அனுபவத்தில் இருக்கிறதுனாலே பரிபூர்ண வளர்ச்சி இல்லாத நிலையாக இருக்கிறது. அதே தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். பொறாமை வந்துட்டாலே போதும். பொறாமை, நீ அவங்களுக்கே செய்தி கொடுக்குறீங்க, அவங்களுக்கே ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, அவங்களே நீங்கள் கூப்பிட்றீங்க, அவங்க வீட்டுக்கே போகிறீங்க. பொறாமை இல்லை. நோ. அது என்ன காரணம்? நம்முடைய சரீரத்தில் ஒரு பலகீனமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 12வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஒரு சரீரத்தில் பலகீனமாக இருக்கக்கூடிய அவயவங்கள் இருக்குமானால் அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நான் கொடுப்போம். 24 வசனத்தில் வாசிக்கிறேன். இங்கே என்ன சொல்லுதுன்னா, நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. அதே போல் பலகீனமான சரீரத்துக்கும் நம்ம அதை ரொம்ப கவனம் செலுத்துவோம். பாருங்கள், இதில் இந்த லட்சணம் என்ற வார்த்தை வரும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் விரும்பத்தக்க நிலை இல்லாததை முக்கியப்படுத்தும். கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா அதை ரேஸ் அப்படி மூடிக்கிட்டே வரும். காரணம் என்ன? ஒட்டக்கூடாது. ஒட்டுனா பாதிக்கும், யாராவது தட்டிட்டாங்கன்னா வலிக்கும். அப்போ அந்த பலகீனமான இடத்துல கொஞ்சம் கவர் பண்ணி அதிக கவனம் செலுத்துறதை போன்று திருச்சபைகளில் கொஞ்சம் பலகீனமான நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கவனம் செலுத்தும் பொழுது அதை யாருமே பொறாமையாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அப்போதைக்கு அது தேவைப்படுகிறது. ஆகவே அது சரியாகிவிட்டால் மீண்டும் அது சரியாகிவிடும். லட்சணம் இல்லாதவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. எல்லா லட்சணமான அவைகள் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அலங்கரிப்பு பண்ணுகிறோம். முகத்துக்கு அலங்கரிப்பு பண்ணுறோம். முகத்துக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அலங்கரிப்பு செய்கிறோம். இன்னும் ஒரு சிலர் ஆடைகளில் காண்பிக்கிற வித்தியாசங்கள், சரீரத்தில் கொஞ்சம் பலகீனம் இருந்தால், கொஞ்சம் கையில் பலகீனம் இருந்தால் ஃபுல் கேண்டாக போட்டுக்கிறாங்க, முழு கை சட்டை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தழும்புகள் இருக்கலாம் கையில், அதை மறைக்கிறதுக்காக எப்பொழுதுமே முழு கை சட்டை போடுவாங்க. அதே போல் முடி கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க, காதில் ஏதாவது கொஞ்சம் வேறுபாடாக இருந்தால் அதை மறைக்கிறதுக்காக. இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த பட்டியலில் வருகிறது. அதே போல் தான் ஐம்பொறிகளும் நேர்த்தியாக வேலை செய்யும் பொழுது, ஐம்பொறிகள் வேலை செய்தால் ஒரு நிறைவான சரீரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பார்வை, நாம் கேட்கிற விஷயங்கள், நாம் தொடுகிற தொடு உணர்வுகள், நம்முடைய நுகர்வுகள் எல்லாமே தேவனுடைய பார்வையிலே, நம்முடைய பேசுகிற பேச்சுக்களிலிருந்து எல்லாமே ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய சம்பாஷணை ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பாஷணை பண்ணும்போது நம்முடைய வாய் வேலை செய்கிறது, ஐம்பொறிகளிலே வாய் வேலை செய்கிறது. நாம் கேட்கிற விஷயங்கள் சில நேரத்தில் பாருங்கள், இது வேடிக்கையாக சொல்லுவாங்க, அவன்கிட்ட போய் நான் இந்த விஷயத்தெலாம் சொன்னேன்னா என்னை உட்கார வச்சு அவனுக்கு எனக்கு டீ என்ன என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து கேட்குறான், நீ என்னமோ நான் சொல்ல விஷயத்தை கேட்காம கூட போய்கிட்டு இருக்கியே அப்படி என்று வேடிக்கையாக சொல்வார்கள். ஒரு விஷயத்தை யாராலும் ஒருவரை குறித்து சில தவறான விஷயத்தில் காதில் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதை கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கிற விஷயத்தில் பாருங்கள், அந்த கேட்குறதுலையும் கூட ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் கேளாதே, பேசப்பட்டு எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன் நிந்தித்ததை கேட்க வேண்டியதாக இருக்கும் என்று பிரச்சனைகளை வாசிக்கிறோம். எல்லா விஷயத்தையும் கூட கேட்கக்கூடாது, துர்க்காரியங்களை கேட்கக்கூடாது. நிறையா இச்சையான வார்த்தைகள் வரும், இச்சையான வார்த்தைகள் கேட்கக்கூடாது, பாவத்தை செய்ய தூண்டும். அப்போ எல்லா விஷயத்தையும் நம்முடைய காது, நம்ம பேசுகிற சம்பாஷணைகள், வாய். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் வேதத்தை. பாருங்களேன், இங்கே என்ன சொல்லுது பாருங்கள். சகரியா, அது மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ஆண்டவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அது பதிவு செய்யப்படுது. நம்ம என்ன பேசணுமோ அது அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய சம்பாஷணைகள் எவ்விதமாக இருக்கிறது. 2 திருடர்கள் சேர்ந்தால் திருட பற்றியே பேசுகிறாங்க, 2 சினிமா பிரியர்கள் சேர்ந்தால்
அந்த படம் நல்லா, இந்த படம் நல்லா இருக்குன்னு சினிமா பற்றியே பேசுகிறாங்க. அதே போல் 2 நல்ல படிக்கிற மாணவர்கள் சேர்ந்தால் படிப்பு, கேள்வி, ஞானம் அதை பற்றி பேசுகிறாங்க. 2 விசுவாசிகள் சேர்ந்தால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? விசுவாசத்தை பற்றி பேசுகிறோமா? அவிசுவாசத்தை பற்றி பேசுகிறோமா? விசுவாச குடும்பங்களுக்காக எவ்வளோ தூரத்துக்கு நாம் பரிந்து பேசுகிறோம், எவ்வளோ தூரத்துக்காக அவனுடைய அக்கறை வைத்திருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய கையிலிருந்து, நம்முடைய காதுகளிலிருந்து 5 அவயவங்களும் நேர்த்தியாக வளர்ச்சி அடைந்தால் ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசி 5 பொறிகளை சரியாக காத்து அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் ஒரு திருச்சபை முழுவதுமாகவே 5 பொறிகள் இயங்கக்கூடிய நிலையிலே இருக்கும். தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருக்கு மகிமை.